Welcome student, I am Ganesan. So இந்த Maxima Minima இது one of the important problem. யூனிவர்சிட்டியில் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் செக் பண்ணிட்டு அதுலேருந்து மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ கான்கேவிட்டி டெஸ்ட், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எல்லாமே போன சம் மாதிரியே கேட்டிருக்காங்க. சரி, இப்போ சம் கண்டினியூ பண்ணுவோம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா f of x is equal to x power 4 minus 2x square plus 3. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு f dash of x is equal to 4x cube minus 4x plus constant differentiate பண்ணா 0. கிரிட்டிக்கல் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியல் பண்ணதை ஈக்குவல் டு 0 போட்டு x கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே 4 இருக்குனால we can divide by 4. 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், x cube minus x is equal to 0. காமனா x வெளில எடுத்தீங்கன்னா x square minus 1 equal to 0. அப்போ இதை ஃபர்தரா ஃபேக்டரைஸ் பண்ணும்போது x is equal to 0, x square minus 1 equal to 0. x square minus 1 எப்படி அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, a plus b into a minus b மாதிரி x plus 1 into x minus 1. ஸோ அதுலேருந்து xக்கு வேல்யூ வந்து -1 and x is equal to +1. அப்போ நம்மளுக்கு 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சிருக்கு, 0, -1, 0, 1. இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எல்லாமே கிராஃப்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி, இந்த சைடு வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் -1 இங்கே இருக்கும், அடுத்தது கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0 இங்கே இருக்கும், அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் 1. அப்போ வந்து எத்தனை இன்டர்வல் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4. There are 4 intervals. So the intervals are what are the intervals here? -infinity to -1 ஒரு இன்டர்வல், அடுத்தது -1 to 0 ஒரு இன்டர்வல், அடுத்தது 0 to 1 ஒரு இன்டர்வல், அண்ட் லாஸ்ட் ஒன் 1 to infinity. இது மாதிரி 4 இன்டர்வல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எல்லா இன்டர்வல்லையும் எந்த இன்டர்வல்ல மேக்ஸிமம் இன்க்ரீசிங் இருக்கு, எந்த இன்டர்வல்ல டிக்ரீஸ் ஆகுதுன்றத ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இன்டர்வல்லையும் இந்த டேபிள்ல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் f dash of x கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கங்க. இந்த இன்டர்வல்குள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்றது டிசைட் பண்ணணும். சரி, எல்லாத்தையுமே போட்டு டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ஈஸியான பாயிண்ட் எதுவோ அதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இது நெகட்டிவ் இருக்கு, -1 to 0ல வந்து கொஞ்சம் பாயிண்ட்ல வரும், 0 to 1ல பெஸ்ட் வந்து 1க்கு 2க்கு இன்ஃபினிட்டி நடுவில் பாருங்க. 1ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள 2ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணா 2 cube 8, 8 4s are 32, 32 minus 8 கண்டிப்பா இது பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஒன்ஸ் இது பாசிட்டிவ்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்னது உங்களுக்கு நெகட்டிவ், அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ், அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நெகட்டிவ். ஸோ நீங்க இது ஏதாவது ஒரு இன்டர்வல்ல இருந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். எது ஈஸியா இருக்கோ அதை போட்டுட்டு அதுல இருந்து மற்ற எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, ஒன்ஸ் நீங்க நெகட்டிவ்னு ஐடென்டிஃபை பண்ணதுனால இந்த இன்டர்வல்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங், இது பாசிட்டிவா இருக்கிறதுனால இன்க்ரீசிங், இது நெகட்டிவா இருக்கிறதுனால இந்த இன்டர்வல்ல டிக்ரீசிங், இது பாசிட்டிவா இருக்கனால இந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க, விச் இன்டர்வல்ல இது இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வல்ல டிக்ரீசிங், இந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங், இதுல டிக்ரீசிங், இந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கணும். இந்த டேபிள்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம் யூசிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா இன்ட்ரடக்ஷன்ல நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போச்சுன்னா அப்போ அது வந்து மினிமம் சொல்லியிருக்கேன். மினிமம் அட் காமன் வேல்யூ என்ன இருக்கு, -1 இருக்கு. ஸோ அட் x ஈக்குவல் டு -1. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளஸ்ல இருந்து மைனஸ் போகுது, பிளஸ்ல இருந்து மைனஸ் போனா மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அட் x இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டர்வல்ல காமன் வேல்யூ என்னது 0, அட் x ஈக்குவல் டு 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுது. ஸோ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போனா அது வந்து மினிமம் கொடுத்துருக்கேன். மினிமம் அட் x இஸ் ஈக்குவல் டு அதுல காமன் வேல்யூ 1, x is equal to 1. So இப்போ டேபிள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், the function is maximum at x equal to 0, minimum at x equal to -1 and +1. So அதுதான் இங்க நான் எழுத போறேன் by first derivative test. ஓகேங்களா? So by first derivative test, the function is maximum at x is equal to 0. The function is maximum at x equal to 0 and minimum
and it is minimum at x is equal to -1 and +1 and +1. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இது மினிமமா இருக்கு, இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் மேக்ஸிமமா இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த f of x எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், x is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ f of x ல 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 போட்டீங்கன்னா 0 - 0 + 3, அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3 தான். நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு -1 சப்ஸ்டிட் பண்ணணும், அடுத்தது +1 சப்ஸ்டிட் பண்ணணும், ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ x is equal to -1 and +1 ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணி நான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். ஸோ f of -1 அப்படின்னு போட்டீங்கன்னா -1 the whole power 4 -2 into -1 the whole square plus 3. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 ஆயிடும், இது -2, இது 3. ஸோ 3 + 1 4, 4 - 2 2. ஸோ 2 தான் மினிமம் வேல்யூ அட் x equal to -1. அதே மாதிரி +1க்கும் நம்ம செக் பண்ணணும். ஸோ +1க்கு போட்டிங்கன்னா 1 power 4 x equal 1 power 4 -2 into 1 square plus 3. அப்போ இது பார்த்தீங்கன்னா 1 - 2 + 3 is equal to அதே 2 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் வந்து 3 at x equal to 0, மினிமம் வந்து 2 தான் at both the point -1 and +1. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கான்கேவிட்டி டெஸ்ட்டுக்கு போகணும். கான்கேவிட்டி டெஸ்ட்டுக்கான ஒர்க்கிங் ரூலும் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை தான் பண்ண போகிறேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x power 4 - 2x² + 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 4x³ - 4x அப்படின்னு வந்துடும், +3 வந்து 0. பட் செகண்ட் டெரிவேட்டிவ்ல இருந்தா நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் கான்கேவிட்டி டெஸ்ட்ல. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 12x² - 4 அதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 ஆல் டிவைட் ஆகும், அதனால நான் வந்து 4 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணும், 3x² - 1 = 0. ஸோ 3x² = 1. அப்போ x² = 1/3, which implies that x is equal to ±1/√3. x is equal to ±1/√3 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு கிராஃப் வரைங்க, இன்ஃபினிட்டி, இது வந்து -∞. இப்போ நம்மளோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1/√3 இங்கே இருக்கும், +1/√3 வந்து இந்த சைடு இருக்கும். ஸோ அப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்வல், இது ரெண்டாவது, இது மூணாவது இன்டர்வல். ஸோ இப்போ இந்த 3 இன்டர்வல் எடுத்து எழுதலாம். The intervals are what are the interval here? -∞ to -1/√3, -1/√3 to +1/√3, the last interval 1/√3 to infinity. இந்த 3 இன்டர்வலுக்கும் எந்த இன்டர்வல்லாம் கான்கேவ் அப்பா இருக்கு டவுனா இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்றதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும், ஒரு டேபிள் போட்டு சம. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள். இந்த டேபிள்ல நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ கான்கேவிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ் தான் போடணும், அதையும் எடுத்து எழுதியாச்சு. கன்க்ளூஷன் நம்ம கொடுக்க போறோம். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொரு இன்டர்வலுக்குள்ளேயும் சூட்டபிள் பாயிண்ட்ஸை கொண்டு வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணி பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலுக்கு வந்து பாயிண்ட்டை சூஸ் பண்றது ஈஸியா, எதுல இருந்து ஈஸியோ அதை ஒன்றை கண்டுபிடிச்சு மற்ற எல்லாத்தையும் எழுதிடலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா -1/√3க்கும் +1/√3க்கும் நடுவில் தான் 0 இருக்கு. ஸோ பெஸ்ட் இதுக்குள்ள 0 இருக்குனால 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. நேரம் இங்கே 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 0 - 4 -4, அப்போ நெகட்டிவ் வருது. அப்போ இந்த இன்டர்வல்ல தான் நம்ம ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி மேலே என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகும். நம்ம அதை செக் பண்ண அவசியமே இல்லை. இது நெகட்டிவா இருக்கனால கீழே நம்மளுக்கு என்ன வரும்போது பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ இது பாசிட்டிவா இருக்கனால கான்கேவ் அப்வர்டு. ஸோ இப்போ இந்த இன்டர்வல்ல கான்கேவ் அப்வர்டு, இந்த இன்டர்வல்ல கான்கேவ் டவுன்வர்டு. ஸோ இது பாசிட்டிவா இருக்கனால கான்கேவ் அப்வர்டு. ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்க கான்கேவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வல்ல கான்கேவ் அப்வர்ட் ஆகும், அந்த இன்டர்வல்ல கான்கேவ் டவுன் ஆயிடும், தேர்ட் இன்டர்வல்ல கான்கேவ் அப்வர்ட் ஆகும் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். சரி, இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுல இருந்தா கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா +or -1/√3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கொண்டு வந்து f of xல சப்ஸ்டிட் பண்ணி தான் நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ண போறோம்.
ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 3. இதில் கொண்டு வந்து இந்த கண்டுபிடிச்ச ரெண்டு எக்ஸ் வேல்யூமே நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 1/√3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் 1/√3 அப்படின்னு போடும்போது 1/√3 தி ஹோல் பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு 1/√3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3. ஸோ இதை வந்து பவர் 4 எடுத்தீங்கன்னா √3 பவர் 4 எடுத்தால் 9 வரும். அப்போ இது 1/9 மைனஸ் 2 இன்ட்டு 2/3 வந்துடும். ஏன்னா இது ஸ்கொயர் பண்ணால் 3 ஆகிடும் பிளஸ் 3. ஸோ இதை ஓவராலாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக நான் எல்சிஎம்ஏ எடுத்துடுறேன் 9ன்னு. அப்போ இது 1, எல்சிஎம் 9 வேணா 3 மல்டிப்ளை பண்ணால் 6, இங்கே 9 வேணா 9 3s are 27. ஸோ 27 + 1 28, 28ல 6 போச்சுன்னா 22. ஸோ 22/9. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் 1/√3, 22/9. பட் இந்த பாயிண்ட் மட்டும் போட்டால் போதாது, அடுத்தது மைனஸ் 1/√3யும் இதே மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/√3. ஸோ அதே எஃப் ஆஃப் இல் மைனஸ் 1/√3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மைனஸ் 1/√3 த ஹோல் பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு 1/√3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3. இப்போ இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1/9 மைனஸ் 2/3 பிளஸ் 3 அதே தான் வருது. ஸோ அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தால் இதுவும் உங்களுக்கு வந்து 22/9 தான் வரும். ஸோ அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், தி பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆர், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து எடுத்து எழுதுங்க. என்னன்னா 1/√3, எக்ஸோட வேல்யூ 1/√3 இருக்கும்போது 22/9 அண்ட் அனதர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் மைனஸ் 1/√3, 22/9. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட சம் மாதிரியே தான் இந்த சம். இந்த சம்லையும் 4th டிகிரி சம் தான். 100% சிமிலர் டு திஸ் ப்ராப்ளம். அதனால தான் இந்த சம் நான் போடலை. இதுவும் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வேணால் நான் என்னென்ன ஆன்சர் வருன்றதை மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். சரிங்களா? ஸோ அதோட ஆன்சர்லாம் என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து 0, -1, 1 கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணீங்கன்னா இந்த இன்டர்வல் இன்க்ரீசிங், இந்த இன்டர்வல் டிக்ரீசிங், இந்த இன்டர்வல் இன்க்ரீசிங் அண்ட் இந்த இன்டர்வல் டிக்ரீசிங் வரும். ஆன்சர்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுல இருந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் அட்டைன் மேக்ஸிமம் அட் -1 and +1 whose மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3 வரும் அண்ட் மினிமம் அட் x = 0, அதோட மினிமம் வேல்யூ வந்து 2ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்கேவிட்டி டெஸ்ட் வந்து இதே மாதிரி தான். செகண்ட் டெரிவேட்டிவ் = 0 போட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா +or-1/√3 இந்த சம்ல வந்த மாதிரி தான் வரும். அப்போ இந்த இன்டர்வல்ல கான்கேவ் டவுன்வர்ட், இந்த இன்டர்வல்ல கான்கேவ் அப்வர்ட், இந்த இன்டர்வல்ல கான்கேவ் டவுன்வர்ட் வரும். அப்போ ஃபைனலா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா 1/√3, 23/9, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் -1/√3, 23/9. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டு சம்மே சிமிலர். அதனால தான் இந்த சம் வந்து சிமிலர் ப்ராப்ளம்ல கொடுத்துட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.